நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகம் முழுவதுமே நம்முடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய தோழமை கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள்ல நம்முடைய தலைவர்கள் கட்சியினுடைய செயலாக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா இடத்திலும். அதேபோல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மூத்த தலைவர், முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர்ல நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த நிகழ்ச்சியில வேட்பாளராக பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறீங்க, எனக்கு தெரியல, நான் பிரஸ் மீட் முடிஞ்சிருக்கும் நான் நினைச்சிருந்தேங்க. ஆனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில பொன்னார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரண நிகழ்வில் நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேல இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளை தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நோக்கம் என்ன? அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது. அதே நேரத்தில் இந்த முறை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள், நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு அதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும். அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல, இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தோம், வரல. அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இரண்டும் கலவைதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டைரக்டா கேள்விங்கன்னா பதில் சொல்றோம். சிஏஜி அண்ணா இன்னும் இந்த ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணலையா? பப்ளிக் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபெண்டன்டாக இயங்கக்கூடிய சிஏஜி, கம்பென்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து, குறிப்பாக பினான்சியல் டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, அந்த நிறுவனம் எப்படி இயங்குது, அதனுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி, அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கு, அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து, நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலீங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன், அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதில் அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று. குறிப்பாக டாஸ்மார்க்கு வரக்கூடிய வருமானம், அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணங்கன்னா, டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அதை யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும். எந்த நிறுவனம் எவ்வளவு சப்ளை பண்றாங்க, டாஸ்மார்க் யாருகிட்ட இருந்து கொள்முதல் பண்றாங்க, ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க தேடினீங்கன்னா தான் டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். காரணம், தமிழக அரசை பொறுத்தவரை, டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற, என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்க கஷ்டம். அதனால சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்திருப்பது ஆச்சரியம் இல்லை, அது எக்ஸ்பெக்டட் தான். இன்னும் அந்த அறிக்கையை தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை, பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நாளை அடுத்து நடக்கக்கூடிய பிரஸ் மீட் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறோம். அது நிறைய பேர் துரைமுருகன் அண்ணன் சொன்னது நிறைய பேர் ட்ரோலா, காமெடியா சொன்னா கூட, இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டே சில பேர் சொன்னாங்க, அதான் உண்மை. இன்னைக்கு துரைமுருகன் சில பேர் ட்ரோல் எல்லாம் பண்றாங்க, மீம் எல்லாம் போடுறாங்க. ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில சொன்னாங்க, அண்ணா இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி கிட்டத்தட்ட தண்ணீரை போலதான் டாஸ்மார்க்கில் ஒரு குவார்டர் பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க. ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை, யாரும் போய் செக் பண்றது இல்லை. ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க,
அதில் 9% ஆல்கஹாலுங்கிறாங்க, சில இடத்துல 4.5% ஆல்கஹாலுங்கிறாங்க. அது மெயின்டைன் பண்றது கிடையாது. அதே போல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் IMFL அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஆனால் இப்ப டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி, அபினை நோக்கி, கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க. இது சாதாரணமா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கேட்டா கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க. காரணம், டாஸ்மார்க் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மேல ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவா சொல்ல முடியாதுங்க. எந்த நிறுவனம் எவ்வளவு பியர் கொடுக்கறாங்க, எந்த நிறுவனம் எவ்வளவு IMFL கொடுக்கறாங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்ல. நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம். குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மார்க்கு எந்த ஐட்டம் போது எவ்வளவு ஆஃப் டேக் பண்றாங்க, அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா, டாஸ்மார்க்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்றதை யாரு செக் பண்ணாங்க, குவாலிட்டி சரியா இருக்கு, அது யாருமே பாக்குறது இல்லை. தர்மத்துக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் வந்து மக்களை குடிக்க அடிமையாக்குது, இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல, எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதுல இல்ல அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போறாங்க. அதனால் துரைமுருகன் இந்த நகைச்சுவா சொல்லி இருந்தாலும் கூட அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம், மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம், கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்கு அது ஒரு பக்கம். இது உண்மை, என்னை பொறுத்தவரை இது உண்மைதான். அண்ணா நான் வந்து துரைமுருகன் சொல்றது எல்லாமே வந்து ட்ரோல் மீமா பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒப்புக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்கு, நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறா செய்யுது அப்படிங்கறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, யானை வழித்தடர் இருக்கு, இது இருக்கு அது இருக்கு. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்றாங்க 3 வருஷம் ஆச்சு நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்கறாங்க, 3 வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா, ஈஷா கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை பிரஸ் மீட் நடத்தி கிளியரா இருக்கும், எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனா ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில வைக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்டப்பேரவையில கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியா கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. உடனே துரைமுருகன் கேட்கறாங்க 3 வருஷமா என்ன பண்றீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு. அதனால் இப்ப வர வர சட்டமன்றத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே, குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதல பாதாளத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்வச்ச பாரத் சர்வேல வந்து 44, 46வது இடத்துல இருந்த சென்னை இன்னைக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 100வது பொசிஷன்லாம் தாண்டி 200வது பொசிஷன் நோக்கி போயிட்டு இருக்கும். ஆனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக அதல பாதாளத்தில் இருக்கு. மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது. அதனுடைய அடுத்த வெளிப்பாடு இது எக்ஸ்பெக்டட் தான். அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும் பொழுது இதெல்லாம் கலக்கும், மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி வந்து குடிநீர் பைப்போட கலக்க ஆரம்பிக்கும், அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இதை பத்தி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது, யாரும் பேசுவது கிடையாது. இது சென்னையில வந்து நீங்க ஒருத்தர் அப்படின்னு எடுத்தா கூட, இன்னைக்கு ஒருத்தர் அப்படின்னு நம்ம பாக்குறோம், மீடியா கேட்பாங்க என்ன ஒரு பையன் தானே இறந்திருக்கான் அப்படின்னு. ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில மாட்டி இருக்கின்றார்கள், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை. காரணம், அடிப்படை சுகாதாரம் என்பது அங்கு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா இது சட்டப்பேரவையில் இதை பத்தி விவாதம் நடப்பது கிடையாது, இதை பத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது. இதை தவிர எல்லாமே திமுக அரசுல பேசுவாங்க. சம்பந்தமாக நாங்களும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோங்க, அது உண்மைதான். குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை நண்பர்களுக்கு தேர்தல் பணியில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர். அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆண்டாண்டு காலமாக காவல்துறை அவர்களுக்கு சில நேரத்தில் சிறப்பு ஊதியம் அதை கொடுக்கறாங்க. அது பயணப்படியா வருது, வேறு வேறு கேட்டகரியில கொடுக்கறாங்க. ஆனா தமிழக அரசை பொறுத்தவரை அது கொடுக்கல. கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடி செல்லக்கூடிய தமிழக அரசு மக்களுக்காக போராடக்கூடிய காவல்துறைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி
தேர்தல் பணியில யார் ஈடுபட்டு இருக்காங்களோ இன்னுமே கொடுக்கல. தேர்தல் முடிஞ்சு, கவுண்டிங் முடிஞ்சு, எம்பி எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு, பார்லிமெண்ட் முதல் செஷனும் முடிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இதை பற்றி நாங்களும் ஒரு விரிவான அறிக்கையை நேற்று கொடுத்திருக்கோம். இது உண்மையாலும் கண்டிக்கத்தக்கது. காரணம், முதலமைச்சர் அவர்கள் நேற்று காவல்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியான கோரிக்கைகள்லாம் பதில் சொன்னாங்க. இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வாங்க, உடனடியாக அதுக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லல. அதனால் அது ஏமாற்றம் மட்டும்தான் அனைவருக்கும் மிஞ்சி இருக்கிறது. ஆனால் ஒரு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும், மக்களை பார்க்கணும், குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போறாங்க. உதாரணத்துக்கு துபாய் போறாங்க. துபாய் போயிட்டு வந்ததுல அவங்க கமிட்மெண்ட் என்ன? 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவங்க கமிட்மெண்ட் என்ன? எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க? கிடையாது. அதே போல சிங்கப்பூர் போனாங்க, ஜப்பான் போனாங்க. அது கமிட்மெண்ட் என்ன? எவ்வளவு பணம் வந்திருக்கு? நன்றிங்கண்ணா. எவ்வளவு பணம் வந்திருக்கு, அதனால எத்தனை வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு? இல்ல. ஜனவரியில 2023-24 இந்த ஜனவரியில வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதா சொன்னாங்க. அதை பத்தி ஒண்ணுமே பேசல. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு? இதெல்லாம் முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்றாங்க, முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போறாங்க, மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அதனால் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போயிட்டு வரட்டும். ஆனா அரசு செலவுல முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை IAS அதிகாரியை கூட்டிட்டு போகும்பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க, இதுவரை 3 ஆண்டுகள்ல முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துபாயிலிருந்து ₹1 வரலீங்கன்னா, ஜப்பான் வரல, சிங்கப்பூர் வரல, உலக முதலீட்டாளர் மாநாட்டை பத்தி நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதுவும் 6 மாசம் ஆகிற காரணத்தினால இன்னைக்கு அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கறத ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2-3 விஷயத்துல நாம பின்தங்கி இருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழகத்திற்குள்ள வரணும் அப்படின்னா அவங்க 2-3 விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. ஒன்னு, ஸ்டேபிள் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு ஸ்டேபிளா இருக்கணும். இரண்டாவது, ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், எந்த விதமான பவர் சென்டர் இல்லாம வேலை நடக்கணும். ஒரு முதலமைச்சருடைய மருமகனை போய் பாருங்க, ஆடிட்டரை போய் பாருங்க, அண்ணா நகர் போங்க, அப்படிலாம் இல்லாம ஒரு அதிகாரியை பாற்று வேலை நடக்கணும். தமிழகத்தில் இல்ல. மூன்றாவது, கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாயபிலிட்டி, இந்த இரண்டும் நல்ல ஒரு அளவுகோல்ல இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஸ்கில் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கல்வியினுடைய திறன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூருக்கு போறாங்க. என் கோயம்புத்தூர் உதாரணமா எடுத்துக்க. இவ்வளவு பிரஷர் போடுறீங்க, ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வரணும், பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் வரணும், நியாயமான பிரஷர் தான். காரணம், அத்தனை நபர்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறனால நமக்கு ட்ரெயின் நேரடியா தேவைப்படுது. 1 இல்ல 2 இல்ல 6 ட்ரெயின் வந்தாலும் பத்தாது. காரணம், தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ இளைஞர்கள் ஹைதராபாத்ல, கோயம்புத்தூர்ல, குர்கான்ல, பூனேல போயெல்லாம் வேலை பார்க்கறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு இங்கே கவனம் செலுத்தணும். இங்கே கவனம் செலுத்த மாட்டாங்க. நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன? எத்தனை பணம் போட்டிருக்காங்க? எவ்வளவு பேர்த்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? யாருக்கும் தெரியாது. எத்தனை பேருக்கு ஸ்கில்லபிலிட்டி உருவாக்கி இருக்காங்க? தெரியாது. பிரதம மந்திரியினுடைய திட்டம் இருக்கு, கௌஷல் ஒரு யோஜனா இருக்கு. குறிப்பாக இந்த செயல்திறன் மூலமாக திறன் மேம்பாடு திட்டம், அது தமிழகத்திற்கு கொடுத்தும் கூட மாநில அரசு இதை முழுமையா பயன்படுத்தி இருக்காங்களா? அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெங்களூரோ ஹைதராபாத்தோ, அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு ஆந்திர பிரதேசோ, குறிப்பாக குர்கானோ, ஹரியானாவோ, மகாராஷ்டிராவோ, இவர்கள்லாம் முன்னிலையில போக ஆரம்பிக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை நாம டீசல் ரேட் ஆக ஆரம்பித்திருப்பதுதான் உண்மை. பல காரணங்கள், அதில் நிச்சயமாக போதை கலாச்சாரமும் ஒரு காரணம். நாம் முதல்ல இருந்து சொல்லுவதுங்கன்னா, தமிழகத்தில் ஓகே, இந்த மது அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் எங்களை பொறுத்தவரை இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், IMFL, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ல தயாரிக்கக்கூடிய அந்த மது, அதைத்தான் நம்ம மதுன்னு சொல்றோம்.
ஆனா ஒரு தென்னைமர பனைமரத்திலிருந்து வரக்கூடிய கல் என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு. ஆண்டாண்டு காலமாக இவர்கள் சாராய கடையை ஓபன் பண்றதுக்கு கையெழுத்து போடும் வரை தமிழகத்தில் கள்ளுக்கடை எல்லாமே இருந்துச்சு, அதை மூடிட்டாங்க. நாம் சொல்வது அதை திரும்ப திறங்க, நம்பர் 1. இரண்டாவது, டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க, நம்பர் 2. டாஸ்மார்க் இவ்வளவு வேண்டாம், குறைக்க ஆரம்பிங்க. மூன்றாவது, அரசே முன்னாடி இருந்து ஒரு வியாபாரியை போல சாராயத்தை விற்க வேண்டாம். இந்த 3 நம்ம சொல்றோங்கண்ணா. அதனால தமிழகத்தில் மது விலக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நாமளும் சொல்லியிருக்கின்றோம், அது சாத்தியமில்லாதது. காரணம் 100% ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட் கொண்டு வர முடியாதுங்கண்ணா. நாம் சொல்வது 100% கள்ளுக்கடைகளை திறங்க, பணங்கள்ல தென்னங்கள்ல கொண்டு வாங்க. குறிப்பாக இந்த லிக்கர் IMFL அப்படிங்கறத ரெகுலேட் பண்ணுங்க, ஒரு பார்ல ரெகுலேட் பண்ணுங்க. அரசு விற்காதீங்க, தனியார் கையில கொடுங்க. பெரிய பெரிய 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரெகுலேட் பண்ணுங்க. ரெகுலேட் பண்ணி அதை கொண்டு வாங்க. டாஸ்மார்க் என்கின்ற போர்வையில தெரு தெருவில் ஓபன் பண்ணி அதை அரசு எடுத்து நடத்தாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப குஜராத் 100% மது இல்லாத மாநிலம் இல்லைங்கன்னா அங்க பெர்மிட் கொடுக்கறாங்க. அந்த பெர்மிட் யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு மது அலோட் இருக்கு. அதே போல கேரளாவில் ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க, எந்த ஹோட்டல்ல எப்படி கொடுக்கணும் அங்கேயும் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்லாம நாங்கள் சொல்வது பிளாங்கெட்டா பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்கண்ணா. பிளாங்கெட்டா 100% நாளை காலையில மூடுங்க, முடியாது. கள்ளுக்கடைகள் திறப்பதற்கு என்ன பிரச்சனை என்பதை தமிழக அரசு ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னா, காரணம் இதெல்லாம் திறந்தாங்கன்னா IMFL உடைய ஆஃப்டேக் குறையும். IMFL ஆஃப்டேக் குறைஞ்சதுன்னா சாராய நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்கு பிரச்சனை வரும். நிறைய பேர் திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க. இது மட்டும்தானோ தவிர துரைமுருகன் சொல்வது போல வேற எந்த காரணமும் இதில் இல்லைங்கண்ணா. எல்லாத்தையுமே நிறைவேற்றலாங்கண்ணா. எல்லாத்தையுமே படிப்படியாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள், நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள், இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள். அதனால் 100 நிறைவேற்றுறோம் 200 நிறைவேற்றுறோம் என்று சொல்வதை விட நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற போறோம். அது வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்கன்னா, இப்பவே முதல் வாக்குறுதி நம்ம சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பிப்பது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரயில் நிலையங்கள் அளவுக்கு கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் வரணும்னு நீங்க வெகு விரைவில் ஆர்டர் பார்க்க போறீங்க. வெகு விரைவில் ஒரு ஆர்டர் பார்க்க போறீங்க. கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் அடுத்த கட்டத்திற்கு போகும். இன்க்ளூடிங் ஹோட்டல் சொல்ல வரப்போகுது, இன்க்ளூடிங் மல்டி ஸ்டோரி பில்டிங் சொல்ல வரப்போகுது. இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் நீங்க அறிவிப்பு பார்ப்பீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை 5 பட்ஜெட் இருக்கு. இந்த 2024 29 வரை 5 பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட்டரி சப்போர்ட்ல சில விஷயங்கள் செய்ய வேண்டும், சில விஷயங்களை ஒரு துறை சார்ந்து கொண்டு வரணும். ஆனால் ஒரு அமைச்சராக சந்தித்து இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எங்களுடைய கமிட்மெண்ட், நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோங்கண்ணா. அதுக்கு இந்த முதல் பட்ஜெட்லயே சில வாக்குறுதிகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது முக்கியமா இந்த ரயில்வே ஸ்டேஷனை வெகு விரைவில் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க, அறிவிப்பேன். ஆனா PTR அவர்கள் இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருந்தாங்க. அவங்க இதே போல பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப பாயிண்டடா கேட்டீங்க, ஓல்டு பென்ஷன் திட்டமா நியூ பென்ஷன் திட்டமான்னு. அவர் சொன்ன பதில் நான் அப்படியே திரும்ப சொல்றேன். PTR அவர்கள் சொன்னது, இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக, தமிழகத்தில் நியூ பென்ஷன் திட்டம் என்பது சாத்தியம் இல்லாதது, அது வராது என்பது PTR அவங்க சொன்னாங்க. ஹிமாச்சல்ல இதே போல காங்கிரஸ் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சு இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல. இந்தியா முழுவதும் நீங்க பாருங்க. காரணம், இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் அது தவறு செய்கிற ஸ்கீம் கிடையாதுங்கண்ணா. இதுல முதல்ல மாசம் வரக்கூடிய பென்ஷன் அங்க லம்சமா வரும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். அது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல வேற இடத்துல போடுவீங்க. இதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அதனால் தமிழக அரசு இன்னைக்கு மறுபடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போற முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களாலே முடியாதுங்கண்ணா. அதற்கான பினான்ஸ் தமிழக அரசு கிட்ட இல்லை. அதனால் இன்னைக்கு அவங்க பேருக்கு சொல்லலாம், ஒரு அரசு அதிகாரி பல விஷயத்தை பாக்குறாங்கண்ணா. அதுல பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஒண்ணு, அரசு அதிகாரிகளுக்கு மன நிம்மதி ஒண்ணு, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஒன்று. இதெல்லாம் பார்த்து தான் அரசு அதிகாரி ஓட்டு போடுறாங்க. அதனால இந்த முறை பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக தமிழகத்தில் 2வது இடத்துல வந்திருக்கும், அரசு அதிகாரிகளுடைய வாக்குகளை பெற்றிருப்பதில். அது தொடர்ந்து மேல போகத்தான் போறோம். எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுடைய வாக்கு வராது, பணியாளர்கள் வாக்கு வராது. ஆனா இந்த முறை 51,000 ஓட்டுக்கு மேல அரசு அதிகாரிகள் பணியாளர்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா படித்தவர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதனால திமுக பேனிக் ஆகி என்ன வேணாலும் சொல்லலாம்.
இதற்கு பல காரணங்கள் இருக்கு. விஏஓ திமுக ஓட்டே போட மாட்டாங்க, காரணம் மணல் திருடவன்லாம் வந்து அடிக்க வர்றான். காவல்துறை எதுக்காக திமுக ஓட்டு போடுவாங்க? எந்த காலத்திலயும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் ஒரு அரசு அதிகாரிகள் குழுமமும் ஒரு குரூப்பும் திமுகவை விட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டார். ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகையோட நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, காங்கிரஸ் தனியா நிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து அவரை மோசமா திட்டுறாங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்னைக்கு நைட்டே அறிக்கை விடுறாங்க, காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில தனியா போட்டியிடாது, எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை வந்து தெள்ள தெளிவா நமக்கு காட்டுதுங்கன்னா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தை அவர்கள் இன்னைக்கு திமுக பேசுறதெல்லாம் அவரு பேசுறார். இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லி இருந்தேங்கண்ணா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க. பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்களை அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க. காரணம், எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை. இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியா சந்திச்சு அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்கினாங்க. இது உண்மை. இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ஹவு பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட், அந்த புத்தகத்தில் அதை பத்தி விலாவரியா ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா செல்வ பெருந்தகை தான் அதெல்லாம் படிக்கிறது இல்லையே. அவர் 4 கட்சி மாறி எனக்கு 5வது கட்சியில் இருக்கார். இதற்கு முன்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு, எனக்கு அரசியல் தெரியாது, நான் ஏதோ மலைக்கு முளைத்த காலான்னு ஏதோ சொல்றாங்க. இன்னைக்கு இதுதான் செல்வ பெருந்தகை அவருடைய அறிவு. அவருடைய அறிவு வந்து இவ்வளவுதாங்க, இதுதான் அவருடைய அறிவு. இந்திய சரித்திரம் தெரியாது, இந்தியாவில் என்ன நடந்தது தெரியாது, எமர்ஜென்சிக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது. ஆனால் தமிழகத்தில் நிச்சயமா தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கல், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர்கள் நன்றா இருந்தா ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும்? இன்னைக்கு எல்லா இண்டிகேட்டரையுமே நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் ஏன் கீழே போக ஆரம்பிச்சிருக்கோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல கீழே, ஜிஎஸ்டி பெர் கேபிட்டா கலெக்ஷன் கீழே, பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் கீழே, எல்லாத்திலும் ஏன் கீழே போக ஆரம்பிக்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய தலைவர்கள் அதல பாதாளத்தில் குடிகார மாநிலமாக அதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நல்லக்கண்ணு ஐயா மாபெரும் தலைவர். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு PhD ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா? நல்லக்கண்ணு ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதிகளை எங்கேயாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா? அது எதுவுமே கிடையாது. நல்லக்கண்ணு ஐயா வாழ்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா, போராட்டம் நடத்தினாங்களா? கிடையாது. அதே போல எங்க கட்சியிலும் நீங்க கம்யூனிஸ்ட் நல்லக்கண்ணு ஐயா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதே போல எங்க கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறாங்க. எங்க கட்சியில் இருக்கிறாங்க. வாழும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, குடும்பம் கிடையாது, சொத்து கிடையாது. குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் நீங்க கன்னியாகுமரி போய் பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும். குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு வேற உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தனியாக இவருடைய வீட்டில் இல்லாம இன்னொருடைய வீட்டில் வசிக்கிறாங்க. இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்களுடைய இல்லத்தில் உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனா தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள். ஒரு பொன்னாரண்ண பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது. அதே போல தமிழகத்தில் ஒரு நல்லக்கண்ணையா பத்துமா பத்தாது. இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதைத்தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இதற்கெல்லாம் செல்வ பெருந்தவர்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா ஆண்டவன் தான் அவரை காப்பாற்றணுங்க. ஆமாங்கண்ணே, அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ணது யாருன்னு, எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின். கான்ட்ராக்ட் 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாய். இந்த சவுக்கு சங்கர் ஒருத்தர் கைதானார்ல, அவர் போட்ட கடைசி ட்வீட் தான். அவர் போட்ட கடைசி ட்வீட் கைதாக இருக்க முன்னாடி பாருங்க, அதை பத்தி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார். 600 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். எந்த நிறுவனம் கொடுத்துச்சு? டிசைட் பண்ணது யாரு? ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்ல, ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்ல, ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது, ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்ல. இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையும் 400 600 ரூபாய் செலவு செஞ்சுதான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும். அதனால் இதை பத்திலாம் யாரும் பேசவே மாட்டாங்கன்னா, ரொம்ப மோசமான தரமில்லாத சைக்கிளை கொடுத்திருக்கிறாங்க. அது உண்மைதான். இதை மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கான்ட்ராக்ட் டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேர்ல தான் நடந்திருக்கு. இதை திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணணும். நேற்று பார்த்து இவ்வளவு பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிப்ட்ல வேலை செய்யாம ஒருத்தர் இறந்து போனார். இந்த கட்டினது யாரு? இதற்கு முன்னாடி நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்றோம்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது.
அதனால உங்க பிளாக் லிஸ்டும் பண்ண மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் கேட்கறாங்க மேடம். ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்கரேஜ் பண்ண அனுமதி கொடுக்கறாங்க. ஒரு பக்கம் இது நடக்குது. காலங்காலமா இவங்களே கடை கட்டும் போது இவங்க எங்க போனாங்கம்மா? ஒரு செங்கல் வைக்கும் போது எங்க போனாங்க? உள்ள ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்க போனாங்க? அதிகாரிகள் அதை பாக்குறது இல்லை. கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிக்குது. நைட்டா போய் இடிக்கிறது, ஜேசிபியை கொண்டு வந்து, குறிப்பாக சனிக்கிழமை காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்றது. ஆனா அவங்க கட்டும் பொழுது இவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டும் போது போய் தடுக்கலாமே, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே. இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு பொருள் சேதம் ஏற்படுத்தி இதை பண்றாங்க. அதனால் இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான். இது ரொம்ப ஒரு ஹியூமனிட்டேரியன் ஆஸ்பெக்ட்ல, மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது. அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்துங்க. ஆனா தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எது செய்ய முடியாதுங்க. ஒரு எம்எல்ஏனால் எது செய்ய முடியாது, ஒரு எம்பினால் எது செய்ய முடியாதுங்கண்ணா, ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எது செய்ய முடியாது. ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும், படிச்ச இளைஞர்கள், பெண்கள், பஞ்சாயத்து தலைவர்களாக முதல்ல போட்டி போடணும். அந்த ஊர்ல, அவங்க கிராமத்துல, அவங்க ஊர்லயே வசித்துக் கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது. அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும். அதே போல அந்த 50,000 கவுன்சிலர், 5,000 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் சொல்றாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு சிஎம் நல்லவரா இருக்கிறாங்க, சுத்தி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்காங்க, மாற்றம் நடக்காதுங்க. ஆனால் எங்களுடைய கருத்து, தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஆனா நீட் தேர்வை பொறுத்தவரை அது இரண்டு விஷயமா பாப்பங்கண்ணா. ஒன்னு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தேர்வு சரியா நடத்தியிருக்காங்களா? இந்த வருஷம் சரியா நடத்தல. தவறு நடந்திருக்கா? ஆமாம், தவறு நடந்திருக்கு. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போறாங்களா? கடுமையான நடவடிக்கை எடுக்க போறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா? வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா டைமும் வேறு வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. அதுக்காக எப்பொழுதுமே குரூப் 4ஓ, குரூப் 2ஓ, குரூப் 1ஓ நம்ம கேன்சல் பண்ணலீங்கன்னா. ஆனால் நீட்டு தேர்வு குளறுபடி, குறிப்பா நீட் UG, அதற்கான புதிய தேர்வு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. NTA தலைவரை மாத்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கங்கண்ணா. நீட்டு தேர்வு தேவையா? இரண்டாவது கேள்வி. நிச்சயமா தேவை. காரணம், தமிழகத்தில் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு ஆண்டு நமக்கு. காரணம், 59% மேல நீட் பாஸ் மார்க். லாஸ்ட் 6 ஆண்டுகள்ல இதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆல் இந்தியா ரேங்கிங், போன ஆண்டு ஆல் இந்தியா ரேங்கிங். அதிக மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ள செல்வதற்கான வாய்ப்பு. கவுன்சிலிங் முடியலீங்கன்னா, கவுன்சிலிங் வந்தா தெரியும். இந்த ஆண்டும் அதிக மாணவ செல்வங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க. அதனால் நீட்டை பொறுத்தவரை தமிழக அரசு வேண்டாம்னா தீர்மானம் போடுறவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒரு வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் ஒரு புக்கா போட்டு, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் போனாங்க, நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போயிருக்காங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பக்கத்துல நீட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி திரும்ப திரும்ப அதையே பண்றாங்க. இது 3வது முறையோ 4வது முறையோ திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் அதே தீர்மானம். நாங்கள் கேட்பது, ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 3 ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய திமுக இன்னும் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாதாங்கன்னா? எல்லா டேட்டாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த்ல இருக்கு. எல்லா டேட்டா எடுத்து 3 ஆண்டுகள் எடுத்து 2016 இருந்து கம்பேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 9 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷமும், நீட்டு வந்த பிறகு 9 வருஷம் கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு மக்கள் முன்னாடி வச்சிருங்க. மக்கள் முடிவு செஞ்சிட்டோம். அந்த டேபிள் கன்வின்சிங்கா இருந்தா நானே சப்போர்ட் பண்றேங்கன்னா, டேபிள் கன்வின்சிங்கா இருக்காது. ஏன்னா டேட்டா எங்களுக்கு தெரியும். நீட்டை பொறுத்தவரை நீட்டு வந்த பிறகு தமிழக அரசுக்கும் தெரியும், அடித்தட்டு மக்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட்டு வந்த பிறகுதான் மருத்துவக் கல்லூரிக்கு அதிகமா போயிருக்கிறாங்க. அதனால எதுவுமே கொடுக்காம, டேட்டாவே கொடுக்காம என்ன ஆர்குமெண்ட் முதலமைச்சர் அவங்க வைக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க? எதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறவங்க
தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பேர்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமே, நீட்டு வேண்டான்னு சொல்லலாம். அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கும்? டேட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் கதவுல தட்டவே மாட்டாங்க. ஏன்னா டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். அதனால இந்த சட்டமன்றத்துக்குள்ள நடைபெறுகின்ற டிராமா இது. இதனால் எதுவும் நடக்காது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த டிராமாவை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு, அதனால நீட் டிராமா கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, செங்கோல் பிரச்சனையை கொண்டு வாங்க. இதை தவிர உருப்படி என்ன நடந்திருக்கு சட்டமன்றத்தில்? மேகதாது அணை எந்த காலத்திலும் கூட அது கட்டப்பட போவது கிடையாதுங்கண்ணா. இது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். காரணம், மத்திய அரசு தன்னுடைய முடிவிலிருந்து எந்த மாறுதலும் மத்திய அரசு எடுக்கல. 2024 நம்முடைய 2வது டேர்ம்ல நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய அமைச்சர், வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல சொன்ன அதே பதில் தான் இன்னைக்கும். குறிப்பாக காவிரி நதியினுடைய லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழகமோ புதுச்சேரியோ கேரளாவோ, இந்த 3 மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்பது மத்திய அரசு மிக தெளிவா சொல்லிட்டாங்க. நம்பர் 1. இன்னைக்கு கர்நாடகாவை சார்ந்த ஒரு அமைச்சர் இணை அமைச்சரா இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் சோமண்ணா அவர்கள் இணை அமைச்சரா இருக்கிறாங்க. அவங்க கர்நாடகாவில் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவீங்களான்னு. அவர் என்ன சொல்றாரு? இல்ல எல்லா மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு முடிவு செய்யலாம். ஏன்னா அந்த அமைச்சருக்கும் தெரியும், தமிழகம், புதுச்சேரி, கேரளா 3 மாநிலம் அனுமதி கொடுக்காம மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்பது கர்நாடகாவை சார்ந்த இணையமைச்சர் சோமண்ணா அவர்களுக்கும் தெரியும். அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு போய் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மேகதாது அணை கட்டுவதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அங்கேயே பேச்சுவார்த்தை அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதனால் நிச்சயமாக மேகதாதுவில் தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாம யாரும் அணை கட்ட முடியாது. இட்ஸ் a லா. இது ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கக்கூடிய சட்டம். இதை யாருனாலையும் மாற்ற முடியாதுங்க. இப்படிதான் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் இப்படிதான் சால்வ் பண்றாங்க. அதனால் இதை தொடர்ந்து இவங்க அரசியலாக்குறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. சித்தராமையா அவர்களும் அங்க இருக்கக்கூடிய DK சிவகுமாரும் உறுதியா, இப்ப நான் சொல்றேங்க, பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் இங்கிருந்து சொல்றேன் கட்ட முடியாது. காங்கிரஸ் கட்சியை சொல்லுங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதமரை போய் பார்க்கலாம், நாம இங்க போலாம் அங்க போலாம். ஆனா கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் P. சிதம்பரம் இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் யாரு, DK சிவகுமார் அவர், அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸ் தலைவர். அவரை போய் பார்க்கல. என்ன பிரச்சனைங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, காங்கிரஸ் MLAக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, MPக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் MP தேர்ந்தெடுக்கிறாங்க. இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர் DK சிவகுமார் அவர்களை, முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை சந்திச்சு இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு, நீங்க கட்டாதீங்க, கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, ஏன் போக மாட்டாங்க? அதனால் வெட்டு டிராமாவாக அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சி இதை பத்திலாம் பேச மாட்டாங்க. தலைவர்களினா உடனே செல்வ பெருந்தகை குதிச்சு வந்து நல்ல கண்ணையா இருக்கிறாங்க பாருங்கன்னு அந்த டிராமா எல்லாம் போடுவார். நன்றி அண்ணா, கொஞ்சம் காக்க வச்சுட்டோம், மன்னிச்சுங்க.